ஏப்பா தாவேக்கா, உங்க தளபதி விஜய் அவர்களுக்கு தான் எதுவும் தெரியல, தெரிஞ்சே தெரியாமலும் அரசியலில் குதிச்சிட்டாரு, ரெண்டாம் கட்டில நிற்கிறாரு. ஆனால் உங்கள் ஆது மணி அது எல்லாம் தெரிஞ்சுதான் உங்கள் தளபதி விஜயவை போய் அடிங்க தலைவா, போய் உதைங்க தலைவா, போய் உதைங்க தளபதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு நீங்களாம் விமர்சனத்துக்காக ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு நம்ம செல்ஃபோனு தான் எவனை வேணாலும் பார்த்தரலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு விமர்சனிக்கிறீங்க. அதுவும் நக்கீரன் கோபாலன் அண்ணன் ரொம்ப ஒரு வயசுக்கு மரியாதையும் கொடுக்கல. அவங்க ஜனநாயகத்தில் ஒரு முக்கியமான ஒரு தூணு, அதுக்கும் மரியாதை கொடுக்கல. அவங்க நினச்சா உங்கள் தளபதி தலையெழுத்தையே மாற்றி விட்ருவாங்க. அதையும் பார்த்து செயல்பட்டு பேசுங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டீம்னு இருக்கும். அதை விட்டு எல்லாத்தையும் உங்கள் தளபதியிலேருந்து எல்லாத்தையும் நோண்டி எடுத்துருவாங்க. அந்த டீமு நோண்டி எடுத்து அப்புறம் உங்கள் தளபதி ஜட்டி என்ன கலரு, தலையில் என்ன வச்சுருக்காரு, வீட்டுள்ள என்ன வச்சுருக்காரு, இந்த சைடு வெளில போனால் யாரை பார்க்குறாருன்னு எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துருவாங்க. அந்தமாரி டீமு தான் நக்கீரன் கோபாலன் டீமு. அதனால் நீங்கள் செல்ஃபோனு இருக்குன்னு ஏதாவது விமர்சனம் பண்ணி ஆஹா ஓஹோ நான் அப்படி பார்த்துருவோம் இப்படி பார்த்துருவோன்னு இந்த அல்லக்கையெல்லாம் நிறையா பேசிக்கிட்டு இருக்கு. அல்லக்கை நொல்லக்கையெல்லாம் அவங்களாம் பெரிய பெரிய தலையெல்லாம் இருக்கும் போதே சிறை வாசத்தையும் பார்த்துட்டாங்க, எல்லா வாசத்தையும் பார்த்துட்டு தான் இன்றைக்கி இருக்காங்க. நீங்களாம் ஏதோ அப்படியே தளபதிக்கு விஜய் அவர்களுக்கு சொம்பை கொடுத்து சொம்புலேருந்து தண்ணியை முண்டு ஊற்ற ஊற்ற எல்லாம் கீழே தான் போயிட்டுருக்கோம். சரியா? ஏதோ தளபதி படத்தை பார்த்தீங்களா, ரசிகராக இருந்தீங்களா, அதோட முடிச்சுட்டு போங்க. தேவையில்லாமல் எல்லாம் யாரையோ விமர்சனித்து தளபதியால் நீங்கள் எல்லாம் வேறு மாதிரி உங்களோட வாழ்க்கை அதுக்கு உங்களோட இதெல்லாம் போகுது. ஆனால் ஒன்றே ஒன்று, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நக்கீரன் கோபாலன் விமர்சனிக்கிறீங்களோ அது எல்லாமே உங்கள் தளபதி விஜய் உங்கள் நொண்ணனுக்கு தான் ஆபத்து. எல்லாமே உங்கள் நொண்ணை தாம் தூக்கு தைய தூக்குன்னு ஆடிக்கிட்டு இருப்பார், அவருக்கு ஆபத்து. நீங்களாம் எல்லாம் தேடி தருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம தான் புத்திசாலி அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓ எங்கள் அண்ணனை தொட்டு போடுறா, சட்டையை பிடிச்சி போடுறா அப்படின்றான் அந்த வளர்ந்தவனுக்கு பற்றி என்ன தெரியும்? வளர்ந்தவனுக்கு தேவை அவரோட சாதகத்தை அவர் பயன்படுத்திக்கிறாரு உங்கள் நொண்ணனை வச்சு. இதெல்லாம் நடக்கிற காரணம் அவரும் ஒரு இதுதான், சில்பெர்ஸ் தான். மணி லாண்டரி